வணக்கம் நண்பர்களே, இதுதான் என்னோட முதல் காட்சி பதிவு வீடியோ. முறையாக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கும் வெயிட் பண்ணேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன் கொஞ்ச நாளாக. எனக்கும் நிறைய சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லலாம்னு நினச்சி சரி ஓகே இது முடியட்டும், ஹாப்பியாக சொல்லலாம்னு பார்த்தா இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பார்த்து ரொம்ப மன உளைச்சலோட இந்த வீடியோவை பண்ணுறேன். நம்ம இந்த ப்ராப்ளமை பார்க்கும்போது நம்ம பாஸ்ட்டை கொஞ்சம் திரும்பி பார்த்து தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. எப்போவுமே வாயை திறந்ததில்லை இந்த சமூகம். 2009 உச்சக்கட்ட போர் ஈழத்தில் நடக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் கூடங்குளம் அணு உலை நடந்தது சரி, அப்புறம் நம்ம ஆறுகள்லாம் ஒவ்வொன்றா தின்னப்படும்போதும் சரி, மண்ணெல்லாம் அள்ளி விற்றதுக்கும் சரி, கெயில், மீத்தேன், நியூட்ரினோ, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பாருங்கள். இது எல்லாமே நம்மளோட அடிப்படை வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற விஷயங்கள். இது எதுக்குமே பொதுவாக ஒரு தமிழ் சமூகமாக யாரும் வாயை திறந்து பேசினதே கிடையாது. அரசியல் கட்சிகள் உட்பட கொஞ்ச நாள் யாராவது ஒருத்தர், அந்த லோக்கல் லீடர் ஒருத்தர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க லோக்கல் மக்களோடு சேர்ந்து. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து வச்சிருவாங்க. ஏதோ ஒரு வழியில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தாலும் அதுக்கான ஃபோக்கஸ் கம்மியாயிடும். ஒரு 4 நாள் மீடியா கவரேஜ் இருக்கும். 5வது நாள்லேருந்து அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. இதுக்கு பின்னாடியும் பல வர்த்தகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. இப்போ அதை பற்றி பேசவும் வேணாம். குறிப்பாக சொல்லணும்னா கூடங்குளம் பிரச்சனை, உதயகுமார்னு ஒருத்தர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் போராடினாங்க. இன்றைக்கி கொண்டு வந்து வச்சாச்சு, ஓப்பனும் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் உள்ள நடந்துச்சுன்னா அந்த ஏரியாவே என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. இது ரொம்ப காமன். ஜப்பானில் நடக்கிறது. அடிக்கடி அங்கே லீக்கேஜ் ஆகும். அதனால் இம்பேக்ட் என்னங்கிறத நீங்களே ப்ரௌஸ் பண்ணி படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இது நம்ம ஓவரால் நம்ம சமூகத்துக்கான பிரச்சனையாக பார்க்கல. இது ஏதோ அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருக்கிறவங்களோட ஒரு பிரச்சனை மாதிரி அப்படியே விட்டாச்சு. அதே மாதிரி தான் மீனவர் பிரச்சனை. 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க. இது நம்மள எத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு தெரியும்? இப்போ தான் கடந்த ஒரு 2.5-3 வருஷமாக அவ்வளோவா இந்த மாதிரி இறப்புகள் நடக்கிறது இல்லை. ஆனால் அடிக்கடி போட்டை பறித்து வச்சுக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை 100 படகு அது மாதிரி எடுத்து வச்சுட்டு திரும்ப தரத்தை டிலே பண்ணி, ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை தானே. அவங்க உள்ளே போய் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. இதெல்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ணுற ப்ராப்ளம். இதை நம்ம கண்ட்ரி, இது நம்ம ப்ராப்ளமாக, நம்ம கண்ட்ரி சிட்டிசன்ஸோட ப்ராப்ளமாக பார்க்காம ஏதோ தமிழர்கள் நம்மளும் அதை நம்ம பிரச்சனையாக பார்க்காம அது ஒரு மீனவர் பிரச்சனை அப்படின்னு இதெல்லாம் லோக்கலைஸ் பண்ணிடுறோம் அந்த ப்ராப்ளமாக. இந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட்டு அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நேவல் ஷிப்பு எவ்வளோன்னு தெரில, இட் காஸ்ட்ஸ் மோர் தென் hundreds of crores, 600 crores or something like that. அந்த மாதிரி செலவு பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. முல்லை பெரியாறு ப்ராப்ளம், கிருஷ்ணா வாட்டர் ப்ராப்ளம், காவிரி ப்ராப்ளம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்தோம். கிருஷ்ணா ப்ராப்ளம் சின்னதாக ஒன்று விட்டு போச்சு, பெருசாக வரல மீடியாவில். நம்ம சிஎம் போய் பார்த்தார், ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடுவை பார்த்து பேசிட்டு வந்தார். இதுவே ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு மூவ். ஏன்னா கடந்த சில வருடங்களாக நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கல. பக்கத்து ஸ்டேட்டோட பிரச்சனைனா உடனே கோர்ட்டில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. போய் இதை பெருசாக பேசி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை கூட பண்ண மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் அதை பண்ணார். பண்ண உடனே அடுத்த நாள்
நான் பார்த்தது நாயுடு அவர்கள் தண்ணி திறந்து விட்டார் அடிஷ்னலாக அப்படின்னாங்க. கடைசியில் படித்து பார்த்தா தான் இந்து பேப்பரில் போட்டிருந்துச்சு 330 கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அடிஷ்னலாக அப்படின்னு. அது எவ்வளோங்கிறது நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். அது ஒன்றும் இங்கே வந்து ரீச் கூட ஆக போகிறதில்ல. ஸோ சும்மா போய் பேசுனதுக்காக ஒரு பேருக்காக திறந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி காவேரியில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ தண்ணி திறந்து விடுறாங்க, இதெல்லாம் நியூஸில் ரிப்போர்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஒரு சமூகம். 112 பேர் விவசாயிகள் செத்து போனாங்க, அதுக்காச்சும் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பவும் பெருசாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்து அந்த உள்ள குமுறலோட வெளிப்பாடு தான் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு வந்தது. அங்கே அலங்காநல்லூரில் நடந்துச்சு, அதை தொடர்ந்து மெரினாவில் நடந்துச்சு. அது பெருசாக எல்லா ஊர்லேயும் பண்ணாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் 300 தமிழ்நாடு பூரா 300 இடங்களில் பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். இது வரைக்கும் நடந்துடாதது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். எவ்வளோ ஆர்கனைஸ்டாக பக்காவாக இருந்தாங்கன்றத போய் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் போய் அதை ஒரு 2 நாள் பார்த்துட்டு வந்தேன். ஆஃபீஸ்கிட்டேயே ஒரு 3 நாள் இருந்தோம். ஸோ ஒருத்தர் கூட நான் வந்து என் ஃபேமிலியோடு போனேன். நைட்டு 3 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்தோம். எந்த ஒரு பயமோ தயக்கமோ யாருக்கும் அங்கே இல்லவே இல்லைங்க. நான் கிளம்பும் கூட ஒரு லேடி தான் பயங்கர ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க 3 மணி நைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே ஒரு கமராட்ரி இருந்துச்சு. யார் கண்ணுப்பட்டுச்சோ எப்படி பிளான் பண்ணாங்களோ தெரியல. மாணவர்கள் நாள்லேருந்து கேட்டது நிரந்தர தீர்வு வந்துருச்சான்னு கேட்டால் யாருக்குமே தெளிவாக பதில் சொல்ல முடியல. ஒத்துக்கிறோம், அவசர சட்டம் போட்டாச்சு, போயிடுச்சு, அந்த அவசர சட்டத்தை வச்சு நடத்தலாம். ஆனால் இன்றைக்கி அசம்பிளி கூடுது, அசம்பிளியில் அதை ஃபைல் பண்ணுவாங்க. அதை அசம்பிளி ஒத்துக்கிட்ட அப்புறம் கவர்னர் சைன் பண்ணி அது பிரசிடெண்ட் அப்ரூவலுக்கு போகும். இதுதான் ப்ராசஸாக எல்லோரும் சொன்னாங்க. இது நடந்தால் தான் திஸ் ஆர்டினன்ஸ் வில் பிகம் அ லா. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ண தான் நான் பார்த்தேன். இதை நேற்று வரைக்கும் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு கிளம்பி போக சொல்லியிருக்கலாம். இன்னொன்று ஹரி பரந்தாமன் ஒரு ஜட்ஜு, அவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மெரினாவில் போய், உங்களுக்கு மாணவர்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்கு இது என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு குழு போராடுது, யாரை எதிர்த்து? கவர்மெண்ட்டை எதிர்த்து. கவர்மெண்ட் ஏதோ செய்யும் போது என்ன செஞ்சுருக்காங்கன்றதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? சரி, கவர்மெண்ட் பண்ணலைன்னாலும் யாரையாவது வச்சாச்சும் பண்ணியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் நாங்கள் பண்ணிட்டோம், நீ கிளம்பிப்போன்னு சொல்கிறது. ஒத்துக்கிறோம், அந்த சைடுக்கு தலைவர் இல்லை, எல்லாம் கரெக்டு. ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக சேர்ந்து போராடினாங்க, எல்லா இடத்துலையும் போராடினாங்க. அப்போ கூட இதுதான் பண்ணியிருக்கோன்னு எல்லாத்தையும் மீடியாவில் விடுறவங்க மீடியாவில் சொல்லியிருக்கலாமே. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எந்த மீடியாலையும் என்ன ஆர்டினன்ஸ் வந்திருக்குன்றது கிளியராக சொல்லவே இல்லை. PCA 1960 11/3/N 11/3 அப்புறம் 27 இதிலெல்லாம் தான் சட்ட திருத்தம் தேவைப்பட்டதாக சொன்னாங்க. நான் கூட படித்து பார்த்தேன். அதெல்லாம் அதில் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நானும் ட்ரை பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன், எதுலேயும் கிளியராக அதை பற்றி இல்லை. நம்ம மத்தியானம் ஈவினிங் அந்த சன் நியூஸில் ஜட்ஜு சொன்னதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஏதோ பண்ணியிருக்காங்க, அதுக்கான பேப்பர்ஸ் அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு விதமாகவும் இதை பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து இதையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி பசங்கிட்ட ஒரு டைலாகில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். பசங்க கேட்டாங்க, செஞ்சாச்சு. இதை பெருந்தன்மையாக இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் இல்லையா? மெரினாவில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஒரு சிஎம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கலாம் இந்த இடத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அங்கே போய் அவங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வந்து பசங்கக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேஜ் போட்டிருக்க போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஸ்டேஜில் ஏறி இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் என்றைக்கும் நீங்கள் நினச்சதை நாங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நாள் இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும், நான் நடத்தி வைப்பேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அங்கே நின்று பண்ணியிருந்தாருன்னா அவர் எல்லா மக்களோட தலைவராக அன்றைக்கே இந்த மொமெண்ட் மாறி இருப்பாரா இல்லையா? அந்த டைலாகில் இன்வால்வ் ஆகிறது ஒரு சின்ன விஷயம் பண்ணலை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க மேலேயும் சில தப்புகள் இருக்குது. ஓபிஎஸ் இங்கேவா, ஓபிஎஸ் இங்கே, ஓபிஎஸ்ன்னு நம்ம வீட்டு வேலைக்காரனா, நம்ம நாட்டு வேலைக்காரன் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த கவர்மெண்ட் சேர்ந்து, அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் வேலையை செய்யணும், செஞ்சுருக்காரு. செஞ்சதை அவர் சொல்லியிருக்கணும், அதை எல்லோரும் ஒத்துக்கலாம். அதுக்காக இஷ்டத்துக்கு நின்றுட்டு ஓபிஎஸ் இங்கேவா, ஓபிஎஸ் இங்கேவான்னு கத்திகிட்டே இருக்கிறது எந்த விதத்துலேயும் கரெக்டும் கிடையாது. அதே தான் மோடியாக இருந்தாலும் எல்லாருக்குமே அப்ளிகபிள். அவங்க வேலையை செய்யணும், ஃபஸ்ட்டு செய்யலை. இன்னும் இதில் நம்மளும் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது தான். இன்றைக்கி அதை அவசரமாக அவசர சட்டம் போட்டு கொண்டு வர கவர்மெண்ட் ஏன் இதை முன்னாடியே பொங்கலுக்கு முன்னாடி செஞ்சுருக்கக்கூடாது? இன்றைக்கி செய்ய முடியும்னா அன்றைக்கி முடியும் தானே. இது ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்டில் எதுவுமே மாறிடல. இன்னொரு ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஒரு வாரம் தள்ளி வைக்க சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு வாரம் கழித்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த லா எப்படி அதுக்குள்ளே போய் பிரசிடென்ட் கிட்ட சைன் ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் கழித்து ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்டாக பேன் திரும்ப பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு இடையில் இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தியாச்சு, அதில் 2 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோன்னு பீட்டா சொல்லியிருக்கான். இப்போ அதை கொண்டு போய் போட்டான்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அதை கேஸை ரன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அவங்க சைடில். இப்போ இதெல்லாம் எப்படி கவர்மெண்ட் எதிர்கொள்ள போகுது? இதெல்லாம் என்னாலேயே யோசிக்க முடியுதுன்னா சட்ட நிபுணர்கள் கவர்மெண்ட்டால் யோசிக்க முடியாத விஷயம் கிடையாது இல்லையா? இதுக்கான பதிலை சொல்லியிருந்தாலே பசங்க இதெல்லாம் நடக்குதுப்பா, இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், இதுக்கு மேலே நீங்கள் போங்க அப்படின்ற அந்த டைலாகில் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அது என்னவோ நைட்டு, லேட் நைட்டு, ஏர்லி மார்னிங்னா போலீஸ் ஆக்ஷனுக்கான கரெக்டான டைமும் இருக்குது. வழக்கம் போல் எப்போவும் இந்த மாதிரி டைமில் பண்ணுற வேலைகளை செஞ்சு கலைச்சிருக்காங்க. எக்கச்சக்க வீடியோஸ் வருது. கலவரத்தை உருவாக்குனதே யாருன்னு நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தா தெரியும். ஆன்டி சோஷியல்னாங்க. அந்த ஆன்டி சோஷியல் யாருன்றதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்காக சேவை செய்யறதுக்கு நம்ம கூடவே நின்று போராடின சில பேர், அவங்களெல்லாம் ஹீரோஸாக பார்த்து நம்ம பசங்க தூக்கி வச்செல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில பேர் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேறு என்ன இதை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களையும் பார்க்கணும். இது போராட்டம் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. சுமூகமாக அமைதியாக நடத்தினால் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் 2 நாளில் ரிபப்ளிக் டே வரப்போகுது. அதை இங்கே கொண்டாடுறதுக்கான ஆயத்தங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி கரெக்டாக போகுதுன்றது தெரியல. இதுக்கு இடையில் வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க 9 நாள் 15 நாள் இதை மாதிரி தொடர்ந்துச்சுன்னா போராட்டங்களோட கவர்மெண்ட்டை கலைச்சிருவாங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ சரின்னு படல. கவர்மெண்ட் செய்கிறது நமக்கு பிடிக்கல, அதுக்கு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், பேசுகிறோம், எல்லாம் ஓகே. அதுக்காக கவர்மெண்ட்டை கலைக்கணுங்கிற எந்த நோக்கமும் எந்த போராடுறவங்களும் இது வரைக்கும் சொல்லி நான் பார்க்கல. அது அவங்க இன்டென்ஷனும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டை கலைச்சா திரும்ப என்ன பண்ண போகிறோம்? நம்ம டேக்ஸ் கட்டுற காசில் தானே திரும்ப எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. அதனால் அது இப்போ தான் நடந்துச்சு, 6 மாதம்தான் ஆச்சு. கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு. அதுக்குள்ளே சும்மா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு இதெல்லாம் பரப்பி விடுறாங்க. அதெல்லாம் நல்லது இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மோடி ஐயாவை பற்றி நிறைய இந்த போராட்டத்தில் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அவரை பற்றி. எல்லாத்துக்கும் ட்வீட்டுங்க, எல்லாத்துக்கும். மகாராஷ்டிராவில் இந்த நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் 2 ஃபார்மர்ஸ் செத்து போனாங்க 2015. அங்கே பெரிய லெவலில் வறட்சி வந்துச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடத்த போகும்போது கூட அங்கே பெரிய போராட்டம் நடந்துச்சு, நடத்தக்கூடாது அப்படின்னு. அப்புறம் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கேருந்து வெளியில் நாக்பூருக்கு எங்கேயோ மாற்றினாங்க, பூனேயில் நடக்க வேண்டியது. ஏன்னா
தண்ணி கிரவுண்டில் ஊற்றுறாங்க, இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கே தண்ணி இல்லை, நீங்கள் கிரவுண்டில் தண்ணி ஊற்றுறீங்கன்னு போராட்டம் நடந்துச்சுங்க. அப்போது 2 ஃபார்மர்ஸ் செத்து போனாங்க மகாராஷ்டிராவில். 2 ஃபார்மர்ஸ். 2 ஃபார்மர்னாலும் பெரிய விஷயம் தாங்க, நான் அதை சின்னதாக சொல்லலை. ஆனால் அதுக்கு உடனே ஒரு ட்வீட் போட்டாருங்க, நாங்களாம் ஆப்கி பாத் மோடி சர்க்கார் அப்படிலாம் சொல்லி அவர் ட்வீட்டெல்லாம் போட்டார். நாங்கள் அவங்க கூட இருக்கோம், இனிமேல் இந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி 2 பேர் இல்லைங்க, 112 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. அப்போ கூட மோடிக்கு இதை பற்றி பேசணும்னு தோணவும் இல்லை, இது வரைக்கும் பேசலைங்க. ஜல்லிக்கட்டுக்கு பேசிட்டாரு, இது வரைக்கும் ஃபார்மர் சூசைட் பற்றி எங்கேயும் பேசலைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மன வருத்தமாக தானே இருக்குது. மீனவர்கள் செத்து போனாங்க, 20 தமிழர்களை சுட்டு கொன்னாங்க ஆந்திராவில். அவங்க தப்பே பண்ணியிருக்கட்டும், கூட்டிகிட்டு போய் அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் இல்லையா? என்கவுண்டர் பண்ணணுன்ற என்ன அவசியம் இருக்குது அந்த இடத்துல? யார்கிட்டையும் ஆயுதம் இருந்ததா, கைப்பற்றினதா எதுவுமே இது வரைக்கும் அவங்க சொல்லலை. என்ன ஆச்சு அந்த கேஸ்? அதுக்கப்புறம்னாச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த கேஸை எடுத்து ஆந்திரா போலீஸ் மேலேயோ யார் மேலேயோ போட்டு அதை நடத்தினாங்களா? ஏதாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் விட்டுருவோம். மோடி வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அதுக்கு 20 பேர் அசால்ட்டாக சுட்டு கொண்டு இருக்கானுங்க. நாளைக்கு நீங்களும் நானும் போகும்போது நம்மளை சுட்டுக்கொள்ள மாட்டாங்கன்னு என்ன நினச்சி? அப்போது இந்த கவர்மெண்ட் இப்படி தான் இருக்குன்னா என்ன, எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம? இப்போது இதெல்லாம் ஒரு இன்செக்யூர் ஃபீல் கொடுக்குதா இல்லையா? இந்த உள்ள குமுறல் தான் இன்றைக்கி வெடிச்சது ஜல்லிக்கட்டுன்ற பிரச்சனைக்கு. அழுத்த 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 டமால்னு ஒரு நாள் வெடிக்கிறது தான் இப்போ வெடிச்சது. இதுக்கப்புறமாச்சும் கவர்மெண்ட்ஸ் இதை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக அதை ஆன்டி கவர்மெண்ட் அப்படின்னு எப்போவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே ப்ரோ கவர்மெண்ட்டாக மாற்றிருக்கலாம். நம்ம சிஎம் மாற்றிருக்கலாம், பிஎம்ஐ விடுங்க, நம்ம சிஎம் மாற்றிருக்கலாம். இதை பசங்களோட சேர்ந்து நான் செஞ்சிட்டாரு, அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டாரு. செஞ்சதுக்கப்புறம் செஞ்சதுக்கான கிளாரிட்டியை கொடுத்து அந்த வெற்றியை பசங்களோட சேர்ந்து கொண்டாடி இருக்கலாமே. நான் மெரினாலையோ இல்லை தீவுத்திடல்லையோ நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி. இனிமேல் இதெல்லாம் மாறணுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு சமூகம் ப்ராக்ரஸ் ஆகணும்னா சில விஷயங்களை விட்டுட்டு தெளிவான பார்வையில் போகணும். கவர்மெண்ட்டும் மாறணும், மக்களும் மாறணும். இன்றைக்கி நடந்த கலவரம் வந்து கம்ப்ளீட்லி அன்னெசரி. இட் இஸ் வெரி வெரி அன்எத்திக்கல். என்ன நடந்துச்சுங்கிறத எல்லாருமே இதை வந்து அவங்கவுங்க யோசித்து பார்க்கணும். சரத்குமார் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஐடியா. இதை வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு லீகாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ஐடியாங்க. அதை எடுத்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இடிஎல் அப்படின்னு, ஏழு தழுவுதல் லீக் அப்படின்னு. ஏன் நடத்தக்கூடாது? போட்டு அலங்காநல்லூரில் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஒரு 8 டீம் அந்த மாதிரி ஏதாவது 8 டீம் சும்மா சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டீம் வைக்கணுனால வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி தான் பார்க்கலாங்க. ஸோ அதில் நிறைய காசு ஆட்டோமேட்டிக்காக வரும், மக்கள் பார்ப்பாங்க, ரூல்ஸ் வரும், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே அதில் வர ப்ரொசீட்ஸ் அந்த காளைகள் வளர்க்குறவங்களுக்கு போகும். காளைகள் பராமரிக்கப்படும். அதனாங்க இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே வேணும். எத்தனை யார் எல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் சொல்கிறாங்க, கூகுளில் படித்து பார்த்தா கூட கிளியராக தெரியல. அட்லீஸ்ட்டு 88ங்கிறாங்க, 130ங்கிறாங்க, 27ங்கிறாங்க. 27னே வச்சுப்போம். 27 காளை இனங்கள் இருந்திருக்குங்க நம்ம ஊரில். இன்றைக்கி 3-4 காளை இனம் தான், அதுவும் மெயினாக 2 தான் பராமரிக்கப்படுறதா சொல்கிறாங்க. காங்கேயமும் உம்பளஞ்சேரி அது 2 தான். பர்கூர், இன்னொரு 3 படித்தேன், அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழிகிற தருவாயில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதானே நமக்கு வேணும். நமக்கு வேணுங்கும் போது அதை செய்கிறதுல எந்த தப்பும் இல்லையா? அதை டெவலப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரப்போகுது. இன்னும் நிறைய வருது, சூப்பர் தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக யோசிக்கணும், கவர்மெண்ட்டே சீரியஸாக யோசிக்கணும். ஏன்னா ஆவினோட டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மாதிரி ஒன்று சிறப்பான ஒரு சிஸ்டம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ வேறு எதுவும் நான் கேள்விப்பட்டதாக இல்லை.
சூப்பரான சிஸ்டம். டெய்லி காலையில் பால் வருது, நம்ம விவசாயிகள் அங்கங்கே மாடு வச்சுருக்கவங்க அதை எடுத்து போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அதை இவ்வளோ நாள் எப்படி மாறிச்சு, எப்போ மாறிச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஜெர்சி மாட்டு பாலை தான் குடிக்கிறோம், அதனால் டயபெட்டிஸ் வருது, ஒவ்வாமை வருது, எல்லாம் எத்தனையோ பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இதை சரி, இனிமேல் கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாமே. இனிமேல் ஜெர்சி மாட்டு பால் நான் கொடுக்க மாட்டேன், என் மக்களுக்கு தரமான பால் தான் கொடுக்கணும், நாட்டு மாடு பால் தான் கொடுப்பேன், நான் ஏறு தழுவுதல் லீக் நடத்துகிறேன், அதுலேருந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறேன், அதுலேருந்து வர காளைகளை வச்சு இந்த நம்ம நாட்டு மாடு இனத்தை பெருக்கிறேன், அதோட பாலை விற்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாம் தானுங்களே. அதில் ஒன்றும் பெரிய சிரமம் இருக்கிறதா தெரியல. ஒரு கவர்மெண்ட் நினச்சா, நீங்கள் நான் நினச்சா கஷ்டம்தான், ஒரு கவர்மெண்ட் நினச்சா ஒன்றும் அதில் பெரிய சிரமம் இருக்க மாதிரி தெரியலைங்களே. ஸோ இதை மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்லேருந்து, இந்த போராட்டத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இதை மாதிரி ப்ராக்ரெசிவான விஷயங்கள் தான். ஒரு சில கெட்டதுகள் சிஎம் பிஎம் எதிர்த்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக பார்த்து கவர்மெண்ட்டும் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு இதெல்லாம் செய்யணுன்றது தான் நானும் பார்க்குறேன். நிரந்தர தீர்வுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்டை கேட்கணுங்க. அது கேட்ட அப்புறம்தான் எது நிரந்தரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு வாரத்துக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக கேள்விப்பட்ட போது அலங்காநல்லூரில் February 1 வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அலங்காநல்லூர்லேயே ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். அதனால் எல்லாத்தையும் இவ்வளோ நாள் பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ணிங்களோ மாணவர்களே, அதே மாதிரியே இப்போவும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னா திரும்பவும் அதே மாதிரி அமைதியாகவே ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வன்முறையில் இறங்காதீங்க. வன்முறையில் இறங்குறவங்களையும் தடுத்து நிறுத்துங்க. நீங்கள் முதல்லேருந்து அதை கரெக்டாக செஞ்சீங்க, எல்லாத்தையும் பக்காவாக மிலிட்ரி யாருமே உங்களுக்கு சொல்லித்தராமல் ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் அங்கே இருந்துச்சு. தயவு செஞ்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போராடுங்க. இதுக்கு மட்டும் இல்லை, அடுத்து விவசாயி தற்கொலைக்கு போராடுங்க, மீனவர் பிரச்சனைக்கு போராடுங்க, எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து போராடுங்க. அதை எல்லாரும் திரும்ப சேர்ந்து இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு செஞ்சால் கூட ஓகே தான். அதுக்கு தீர்வு காணணும். கவர்மெண்ட்டும் அப்போ தான் ப்ராக்ரெசிவாக யோசிப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நல்லது தான். ஒரு டெமோக்ரஸியில் இந்த மாதிரி எதிர்குறல்கள் வர்றது மிக மிக நல்லது, ஆரோக்கியமான விஷயம். அதை கரெக்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லுங்கள். ஓபிஎஸ்ஏ இங்கே வா, மோடி இங்கே வா, அது மாதிரி வேணாம். உங்கள் கோரிக்கையாக சொல்லுங்கள். நாங்கள் சொல்லி நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேளுங்க. கேட்குறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. எப்படி கேட்குறோன்றதையும் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக கேட்டுகிட்டே இருங்க. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.